நல்ல அன்பும் பண்பும் கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா 2024ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய குரு பயிற்சி பலன்கள் பத்தி தான் பார்க்க போறோம். அது உங்க ராசியான கன்னி ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத நாம இப்ப பார்க்கலாம். இந்த குரு பயிற்சியானது என்னைக்கு நடக்க இருக்குதுன்னா இந்த 2024ஆம் ஆண்டு மே மாசம் 1ஆம் தேதி நடக்க இருக்குது. இந்த குரு பயிற்சி எந்த ராசியில இருந்து எந்த ராசிக்கு பயிற்சி ஆகுது அப்படின்னா மேச ராசியில் இருந்த குரு பகவான் ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகுது. அது உங்க ராசியான கன்னி ராசிக்கு 9ஆம் வீடு, அதாவது பாக்கிய ஸ்தானத்துல குரு பகவான் வராரு. பொதுவா இந்த இயற்கை சுபகிரகமான குரு பகவான் 5, 9ஆம் இடங்களுக்கு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுலயும் குறிப்பா 9ஆம் இடத்துக்கு வர்றது ரொம்பவுமே கூடுதல் நல்லது. எல்லா விதமான பாக்கியங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல யோக காலகட்டம் தான் 9ஆம் வீட்டுக்கு குரு பகவான் வரது. தந்தை வழி சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். நல்ல ஒரு பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, நல்ல லக்ஸரியாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு, பொருளாதார பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி நல்ல விதமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, தொழில முன்னேறி போகக்கூடிய ஒரு அமைப்பு, வேலையில நல்ல இன்கிரிமெண்ட் கொடுத்து பொருளாதாரத்துல முன்னேறி போகக்கூடிய ஒரு அமைப்பு, இப்படி எல்லா விதத்திலையும் எல்லா விதமான பாக்கியங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல யோக அமைப்பு தான் 9ஆம் வீட்டுக்கு குரு வரது. அதனாலதான் 9ல குரு வந்ததுன்னா ஓடி போனவனுக்கு 9ல குருன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 5ல குரு வரதும் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான். 5ல கெஞ்சினாலும் குரு வராதுங்குவாங்க. இந்த மாதிரி 5, 9ஆம் இடங்கள்ல குரு வரது ரொம்ப ரொம்ப யோகம். அதுலயும் குறிப்பா 9ஆம் இடங்கிறது ரொம்ப கூடுதல் யோகமான ஒரு அமைப்பு. சரி, இந்த குரு பகவான் 9ஆம் வீடுகள்ல நின்று எந்தெந்த வீடுகளை பார்க்குங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். ஏன்னா பொதுவா குரு நிக்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்துக்கு பலம் ஜாஸ்தி. அப்போ 9ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்க ராசியவே பார்க்கும். உங்க ராசி குரு பகவான் 9ஆம் வீட்டுல நின்று பார்க்கறதுனால நல்ல ஒரு தெளிவு உங்ககிட்ட இருக்கும். இவ்வளவு நாளா குழப்பமான ஒரு சூழல்கள்ல நீங்க இருந்திருந்தீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். நல்ல ஒரு மனசுல ஒரு சக்தி வந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கே வாழ்க்கை வாழணுங்கிற ஒரு புடிமானம் கிடைக்கும். ஆக கன்னி ராசியை குரு பார்க்கறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான். ரொம்ப புத்துணர்ச்சியோட ரொம்ப ஆக்கமா இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தான் உங்க ராசியை குரு பார்க்கறது. அதே மாதிரி உங்க ராசிக்கு 3ஆம் வீடான விருச்சிகத்தையும் குரு பகவான் பார்க்கிறாரு. இதனால நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி கிடைக்கும். நீங்க எந்த முயற்சியில கை வச்சாலும் எந்த வேலையில கை வச்சாலும் அது நீங்க நினைச்ச மாதிரி கண்டிப்பா நடந்து முடியும். அப்படி ஒரு யோக காலகட்டம் தான் 9ஆம் வீட்டுல குரு நின்று 3ஆம் வீட்டை பார்க்கறது. சரி, குரு 5ஆம் வீட்டையும் பார்க்குது. நல்ல ஒரு அதிர்ஷ்டமான அமைப்பு. நீங்க எல்லா விஷயத்திலையுமே ஜெயிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் 5ஆம் வீட்டை குரு பார்க்கறது. அதிர்ஷ்டமும் உங்களுக்கு துணையாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகளையும் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி எல்லா விதமான பாக்கியத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, நல்ல ஒரு புத்துணர்ச்சியோட இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இப்படி எல்லா விதத்திலையுமே சாதகமான ஒரு நிலையில குரு பகவான் கன்னி ராசிக்கு இருக்குது. 9ஆம் இடங்கிறதும் ஒரு நல்ல ஒரு குரு பலம் தான். திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணங்கள் கைகூடக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். கன்னி ராசிக்காரங்க திருமண வயதில் இருந்தீங்கன்னா இந்த வருஷத்தை நீங்க மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா நல்ல குருபலம் இருக்கும்போது திருமணம் பண்ணீங்க அப்படின்னா நீங்க நினைச்ச மாதிரியான துணை உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி வாழ்க்கை தொடங்கும் போதே நல்ல ஒரு சந்தோஷமாக தொடங்கும். அதனால உங்களுடைய வாழ்க்கை பயணம் முழுவதுமே நன்றாக இருக்கும். ஆக திருமண வயதில் இருக்கிறவங்க திருமணத்தை நடத்துங்க. அதே மாதிரி தொழில் பண்றவங்களுக்கும் சரி, வேலைக்கு போறவங்களுக்கும் சரி, நல்ல ஒரு பொருளாதாரம், நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு யோக காலகட்டம் தான். இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு இப்போ இந்த சமயங்கள்ல 6ஆம் வீட்டுல தான் சனி பகவான் இருக்கிறாரு. சனியும் ரொம்பவுமே சாதகமான சூழல்கள்ல இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அமைப்பு தான். ஆக கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு நல்ல ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு யோகமான ஒரு காலகட்டங்கள் தான் கோச்சார ரீதியாக நடந்துகிட்டு இருக்குது. உங்க ஜாதக ரீதியாகவும் தசாபுக்திகள் நல்லா இருந்ததுன்னா கன்னி ராசிக்காரங்களை இந்த வருட கையிலேயே பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு பொருள்ல முன்னேறி நல்ல உயரிய நிலைக்கு வரக்கூடிய ஒரு யோக காலகட்டமாக இருக்கும். இதெல்லாமே கோச்சார பலன்கள். உங்க ஜாதக பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் மூலியமாகவே உங்க ஜாதக பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. பிளானட் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிருங்க. மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.